பொதுமக்கள் இடைஞ்சல் இல்லாமல் இயற்கைக்கு இடைஞ்சல் இல்லாமல் ரெடி பண்ணால் நல்லா இருக்கும். மக்களுக்கும் பாதிக்கலாம், இயற்கையும் பாதிக்காமல் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். மரத்தை வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். மரத்தை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்படி ஆளுக்கு 10 மரம் வெட்டினா எல்லாமே ஏதோ சுமூகமா இருக்காது. எதுவுமே பசுமைக்கு எதிராக எங்க செடி மரம் எது எடுத்தாலும் எல்லா இடத்தையும் வந்து நாங்கள் விற்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம் லிபர்ட்டி, அதாவது யுனைடெட் இந்தியா காலனி முதல் தெருவில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் பண்ணுறோன்னு சொல்லி சென்னை மாநகராட்சி சார்பாக இங்கே இந்த சைடு ஓரமாக இருக்கக்கூடிய மழைநீர் வடிகாலுக்காக தோன்றாங்க பணிகள் நடக்குது. அது தோண்டும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அதிகமான மரங்கள் வந்து கோடம்பாக்கத்தில் தான் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ட்ரைனேஜ் திட்டத்தை கொண்டு வரும்போது எல்லா மரத்தையும் வந்து எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. மக்கள் வீட்டு வாசலில் வைக்கிற மரத்தையே வந்து எதனா வந்து கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கணுன்ட்டு நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் கவர்மெண்ட்டே வந்து எல்லா மரத்தையும் வந்து லைனாக வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்காக எடுக்கிறதுன்றது வந்து மக்களுக்கு வந்து அது வந்து பெரிய பாதிப்பு. இதை வந்து மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி அது கவர்மெண்ட் வந்து சரி செய்யணுன்றது தான் எங்கள் விருப்பம். பொதுமக்கள் இடைஞ்சல் இல்லாமல் இயற்கைக்கு இடைஞ்சல் இல்லாமல் ரெடி பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ மக்களுக்கும் பாதிக்கலாம், இயற்கையும் பாதிக்காமல் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் மெயினான ஏரியா வேறு இது. கோடம்பாக்கத்துலேயே மெயின் ஏரியா சென்டர் ஆஃப் சிட்டி இது. ஸ்டேஷன்லேருந்து வர்றது போகிறது, பஸ்ஸு ஸ்டாப் எல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அதனால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பண்ணணும். மக்களே மரம்ன்றாங்க, பட் அவங்களும் வெட்டிடுறாங்க. அந்த வெட்டுற மரத்தை அடுத்து பாதுகாப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி தான் பெட்டராக இருக்கும். மரத்தை வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். மரத்தை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மரத்தை எடுத்து திருப்பி உபயோகப்படுத்துகிற மாதிரி வச்சாங்கன்னா பரவாயில்ல. இதை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. நாளைக்கு நம்மளுக்கு வந்து இந்த மரம் வந்து நாளைக்கு ஒரு வைக்கிற மாதிரியோ இல்லை, எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே இல்லை. இது வந்து எப்படின்னாக்கா இதை ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி நம்ம வந்தோம். கோடம்பாக்கம் ஏரியால வந்து இங்க இருக்க மரம்லாம் வச்சிருந்ததை கட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து நார்மலா எடுத்து வேரோடு எடுத்து வேற இடத்துல வைக்கிறதுக்காக பண்ணிருக்கலாம். டோட்டலா அதை வெட்டி எடுத்து போட்டாச்சு. இது திருப்பி வளர்றதுக்கு எத்தனை இயர்ஸ் ஆகும்னு தெரியாது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல என்விரான்மெண்டல் டிசாஸ்டருக்கு வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். நமக்கு பஞ்சம் வர்றதை தாண்டி டிசாஸ்டர்ன்றது மொத்தமாவே அழிஞ்சு போயிடும். இப்படி ஆளுக்கு 10 மரம் வெட்டினா எல்லாமே ஏதோ சுமூகமா இருக்காது. எதுவுமே வர ஜென்ரேஷன்ல வந்து தண்ணியில இருந்து சாப்பாடு வரைக்கும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். இது கவர்மெண்டோட கவனத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். பசுமைக்கு எதிராக எங்க செடி மரம் எது எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் விற்போம். வளர்றது வந்து அவ்வளோ ஈஸியான இதுவும் இல்லை. அது வளர்றது நிறைய வருஷம் ஆகும். பட் அதை எடுக்கிறது வந்து நம்ம ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் வெட்டி போட்டு போயிட்டே இருக்கோம். அந்த மரம் இல்லாதான் இப்போ இங்கே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. அங்கங்கே மழை பெய்ய மாட்டேங்குது. மரங்களோ இல்லை மரம் செடி கொடிகளை அகற்றக்கூடிய எந்த ஒரு நோக்கத்தில் செயல்பட்டாலும் அரசோ இல்லை அரசு சார்ந்தோ தனியார் நிறுவனங்களோ எதிர்த்து போராட நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா எங்களை இழந்து அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் விட்டு போகிற ஒரே சொத்து இந்த இயற்கை தான். இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய முழு கடமை. அதனால எங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கோம். இன்னைக்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கலான்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதன் அடிப்படையில் இந்த பகுதியினுடைய இருக்கக்கூடிய தாவேகாவலுடைய மாவட்ட செயலாளர் வந்து தொடர்பு கொண்டாரு. இதை உடனடியாக இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களுக்கு தகவல் சொல்லி அது மேல நடவடிக்கை எடுக்கிறோம். இனிமேல் மரங்கள் வெட்டாம பாதுகாத்துக்கிறோங்கிற ஒரே நடவடிக்கையின் காரணமாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் வந்து தள்ளி வச்சிருக்கோம். ஆனாலும் இந்த கவன ஈர்ப்பு வந்து மக்களுக்கு போய் சேரணும். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் இது தெரியணும். மரங்கள் வெட்டினா இல்ல மரங்களை எதிர்த்து எந்த ஒரு செயல் செய்தாலும் நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிற்போங்கிற காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம். ஸோ இனிமேலும் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணாது நம்ம ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி.